ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 81 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் தாத்தா வந்ததை பார்த்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு டியரோட தாத்தா வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, ஆனால் இப்போ உன்னோட எக்ஸ் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? நீ எனக்கு கொடுத்த சத்தியத்தை எப்படி காப்பாற்ற போகிற? உன்னை நான் இதுக்கு மேலே நம்ப போகிறதில்ல அப்படின்னு இவன் பேசும்போது, தாத்தா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு நான் இதை பாத்துக்கிறேன், முறைப்படி இந்த கல்யாணத்துல நடத்தலாம்னு சொல்லும்போது, இந்த கல்யாணம் இதுக்கு மேல நடக்காது. அவனோட முன்னாள் மனைவியை அவன் வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருப்பான். அந்த இடத்துல என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு அவரு டியரை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. தாத்தா ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் கொஞ்சம் உடம்பு தேறி வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. அவரை பத்திரமா ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப எல்லாரும் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் ரெடி ஆகட்டும், நீ கண்டிப்பா இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நேரத்துல பாட்டி எல்லா உண்மையும் சொன்னது நான் தான், ஆனா இப்ப வரைக்கும் அப்படின்னு பத்தி நான் எதுவும் சொல்லல. சரியான நேரம் கிடைக்கும் போது நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், பட் இப்ப கொஞ்ச நாளைக்கு அவனை நீங்க சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரன் ரொம்பவே ஃபீல் பண்றா. என்னாதான் இது நடக்குது, நான் இங்க இருக்கிறதுனால தான் உன் லைஃப்ல பிரச்சனை, நான் இல்லாம இருந்தா உன் லைஃப் ரொம்பவே நல்லா போகும், அதனால நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஆன்ட்ட போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல, நான் உன்னை அப்படி விட மாட்டேன், அவன் இன்னும் வெளியதான் இருக்கான், உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, நான் உன்னையும் விட மாட்டேன், டியரையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவை பார்க்க டாக்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் எந்திரிக்கிறப்போ நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் லைட் அப் ஆகுது. இங்க ரொம்ப கோல்டா இருக்கு, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி வச்சிடறான். இப்படி மார்னிங் ஆகுது. இந்த விஷயத்த பத்தி தாத்தாட்ட பேசியிருப்பாங்க போல. தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலா அப்தீனோட அப்பா கொஞ்சம் தொந்தரவு பண்ணும்போது அவனை கொஞ்சம் தட்டி வைங்க, அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லாட்டிஃப் கிட்ட இவரு காசு கொடுத்துருக்காரு. பட் லாட்டிஃப் தான் அப்தீனோட அம்மா அப்பாவை கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம பாட்டி கிட்ட இந்த குழந்தை கொடுத்து அவங்க அப்பா தான் இந்த குழந்தைய ஆர்ஃபனேஜ்ல விட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியும் லாட்டிஃப் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியாகுது. ஏன்னா இந்த தப்புக்கும் இந்த பிரச்சனைக்கும் தாத்தாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப எப்படி பார்த்தாலும் அவன் அப்தீன் கோர்கன் தான், அவன் நம்மளோட பிசினஸ்ல நம்மளோட சொத்துக்களை பங்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கும் போது, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, அவனோட ரைட் என்னமோ அது அவனுக்கு கிடைச்சே ஆகணும், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், ரெண்டு பேரும் ஏதாவது குறுக்கு வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்ட்டு வான் பண்ணிட்டு தான் இவன் போறான். பட் இதுக்கு ரெண்டும் அடங்கல. பேசி முடிச்சுட்டு நேரா டியரை பார்க்கலாம் தான் இவன் போவா. பின்னாடியே வர சேரன், நானும் வரேன், நான் பேசினா இது சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. இல்ல, நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு தெரியும்ல அவன் வெளியதான் இருக்கான்னு, அதனால நீ இங்கேயே இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவன் போறான். இவன் போய் பாக்குறது சினனோட ஃபேமிலி தான். ஆக்சுவலா சினனை தப்பிக்க வச்சு அவங்க அம்மாவை ஜெயில போட்டு இப்பதான் அவள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. அவட்ட போய் விசாரிக்கும் போது அவளுமே தான் பண்ணது பெரிய தப்புன்னு உணர்ந்து ரொம்பவே கஷ்டத்தோட இருக்கா. உனக்கு என் பையன் கிடைச்சா தயவு செஞ்சு அவன் எதுவும் பண்ணிடாத, கோர்ட் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றா. நான் எப்படி உன்னை நம்புறது, முதல் டைமே நீ எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்ட, என் கையில அவன் கிடைச்சா நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெரித் சொல்வான். சரி ஓகே, ஒருவேளை அவன் இங்க வந்தான், நீங்க அவனை பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவன் பேசுறான். அதே டைம்ல தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னா, நீ என் அண்ணனை எதுவும் பண்ண மாட்டே அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இதை உன்கிட்ட சொல்றேன். என் அண்ணன் நேற்று வீட்டுக்கு வந்தான், அவனுக்கு சேரன் இப்ப மேன்ஷன்ல தான் இருக்கான்னு ரொம்ப நல்லா தெரியும், அதனால அவன் உன் கையில கிடைச்சா எங்ககிட்ட தான் நீ கொடுக்கணும், இல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிரு, ஆனா நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற டைம்ல சேரன் யாருக்கும் தெரியாம டியரோட ஃபேமிலி வந்து பாக்குறா. அவளை பார்த்ததும் தாத்தாக்கு பயங்கர கோவம் வருது. என்னம்மா இங்க வந்திருக்க, நீ இங்க வந்து வாழ போறியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா தான் பேசுறாரு. பட் அவர்கிட்ட ஃபெரித்துக்கும் டியருக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறா. உங்களுக்கு தெரியும்ல, ஃபெரித் மனசுல எல்லாருக்கும் ரொம்பவே ஆழமான இடம் இருக்கு, யாருமே அவன் விட்டு கொடுக்க மாட்டான், அதனாலதான் இது நடந்திருக்கு, தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அவன் டியரை ரொம்பவே லவ் பண்றான், அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை கேட்கிறேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருன்னு தெரியுதா, அவனோட எக்ஸ் ஒய்ஃப், உன்னை அவன் கூடவே வச்சுட்டு இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு. இருந்தாலும் அவரை கன்வின்ஸ் பண்ற மாதிரியான வேர்டிங்ஸ் பேசி அவரை ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு இவ வெளியே அழுதுட்டே வந்துடுறா. இந்த நேரத்துல இந்த அடங்காத பயவுல அப்தீனுக்கு கொண்டு போய் செக் கொடுக்குறா. இதை வாங்கிட்டு எங்கேயாவது போயிரு, உனக்கு கோர்கன்ஸ் மேல கோபம் சண்டை கத்தணும் திட்டணும் இருந்துச்சுன்னா கண்ணு கிட்ட தூரத்துல போய் இந்த பணத்தை வச்சுட்டே திட்டிக்கோ, ஆனா முதல்ல இங்கிருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணத்திவரோட பேசிட்டு போறா. இதை கேட்டதும் அவளுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆகுது. இதனால சுனாவையுமே
திட்டி விட்டுறான் அவன். இவ பேசிட்டு கால் டாக்ஸில வந்துட்டு இருக்கும்போது யாரோ இவள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல ஃபெரித்துமே கால் பண்ணுவான். நான் இப்படி வெளியே இருக்கேன், என்னை அவன் ஃபாலோ பண்றான், என்ன சினன் ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நீ என்ன காரியம் பண்ண, நீ எங்க இருந்தாலும் காரை நிப்பாட்டாத, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவத்தோட வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அது வேற ஏதோ கார். அது போனதுக்கு அப்புறம் தான் ஃபெரித் வரான். அவன் வந்து பயங்கரமா திட்டுறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டும்போது, எதுக்கு போன, எங்க போன, அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னு கேட்கும்போது, நான் டியரை பார்க்க போனேன், உனக்காக தான் நான் வெளியே போனேன், நீ நல்லா இருக்கணும், உன்னோட இந்த சந்தோஷமான வாழ்க்கை என்னால கெட்டுக்கூடாதுன்னு சொல்லி இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல டேரோட தாத்தாக்கு ஓரளவுக்கு கன்வின்ஸ்டா இருக்கு. செய்றனே இந்த அளவுக்கு பேசும்போது கண்டிப்பா நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், இவங்க லைஃப்ல இவ இருக்க மாட்டா ரொம்ப நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஹோப் கொடுத்துருப்பா. அதனால டேரோட தாத்தா இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்றாரு. இப்படியே நைட் ஆக சேரன் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா. மேட்ச்ல தான் இவ இருக்கான்னு தெரியுங்கிறனால அவன் எப்ப வேணாலும் உள்ள வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் ஒருவேளை என் கழுத்தை பிடிச்சி நெருக்குனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவளோட அக்காட்ட பேசிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்பா அவ அக்கா சொல்றது ஒரே வார்த்தை தான், நீ சினன் சினன் சொல்லி அவன் நினைச்சு பயந்துட்டு இருக்க, அதே மாதிரியே அப்தினும் காலிஸ்ன்னு சொல்லி பழச நினைச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்படி இல்ல தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா இருந்தீங்க. ஏதோ ஒரு டைம் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு டைம் நடந்த ஒரு கெட்ட விஷயத்த நினைச்சு வாழப்போற அத்தனை வாழ்க்கையையும் பயத்தோடையும் கோவத்தோடையுமே கொண்டு போக போறீங்களா? தயவு செஞ்சு நல்ல முடிவா எடுங்க. இது ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தான், இதுவும் மாறும் சைரன், எல்லாமே மாறும். நீ முதல் உன்னை கண்டுபிடி. நீ எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு, நீ எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு, நீ இப்படி இருக்க மாட்டல்ல, மாற ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அவ போனை வைக்கிறா. சரி ஓகே அப்படின்ட்டு இவ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் போவா. இவ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறத பார்த்த அங்க இருக்க ஒர்க் பண்ற பொண்ணு நேரா ஃபெரித் கிட்ட சொல்லிடுறான், இந்த நேரத்துல அவ குளிச்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பான். அங்க இருக்க மாட்டான். சரி ரூம்ல போய் பார்த்தா அவ குளிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டா. நீ எதுக்கு இந்நேரத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கும்போது அவ குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரா. இதை பார்த்ததுமே அவன் ஒரு டவல் எடுத்து போத்தி விடுமா. 2 பேர்த்துக்குள்ள பழைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டப் ஆகுது. சடனா அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு அவசரமா வெளியே ஓடிடுறான். பட் கதவு கிட்டதான் நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். பட் சைரன் ரொம்ப தெளிவா முடிவு பண்றா, நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம இங்கிருந்து போயிடணும், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா யோசிக்கிறா. இப்படியே மார்னிங் ஆகுது. டியர் கால் பண்ணி தாத்தா ஓகே சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு நைட் நாங்க எல்லாரும் ஃபேமிலியா அங்க டின்னர் சாப்பிட வரோம், நம்ம மேரேஜ் பத்தி பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான். இதை கேட்டு அவனுக்குமே சந்தோஷம் தான். இந்த மார்னிங் டைம்ல இந்த காட்டுப்பூச்சி அவனோட பிரெக்னென்ட் ஒய்ஃப்காக சாக்லேட் ரெடி பண்றா. அதுக்கு சரி நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்பா அங்க வர ஃபெரித் நானும் ஹெல்ப் பண்றப்ப ஃபெரித்தை ஃபேஸ் பண்ண முடியாம அங்கிருந்து அவ விலகி விலகி போறா. இதுக்கு மேல நம்ம பேசாம இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி இது ஒர்க் அவுட் ஆகாது, நான் இங்கிருந்து போகணும், நீ என்ன நினைக்கிற, எனக்கு இது சரின்னு தோணல, உன் லைஃப்ல டியர் வர போறா, அந்த இடத்துல நம்ம இருக்கிறது சரிப்பட்டு வராது, நேத்து நடந்ததை நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவ மேல போயிடுறா. நேத்து என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நார்மலா சொல்லும்போது, ஓகே நேத்து நடந்தது உனக்கு வேணா ஒண்ணுமில்லாத விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு இல்ல, உன் லைஃப்ல இன்னொரு பொண்ணு வரப்போறா, நான் இப்படி இருக்கிறது சரியில்லை, நான் ஆன்ட்ட போய் இல்லை வேற ஏதாவது பிளேஸ் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது அந்த பெட்ல ஏதோ பார்சல் இருக்கிறத பாக்குறான். பார்த்தா சினன் இவளுக்கு கொடுத்த ட்ரெஸ் அது. இதை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகி இவன் அந்த ட்ரெஸ்ஸை கீழே எடுத்துட்டு போய் இது யார் அங்க வச்சீங்க, எப்படி இது அங்க வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற ஒர்க் பண்ற பொண்ணு இதை யாரோ வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, நான் தான் இதை கொண்டு வந்து இங்க வச்சேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே ஃபெரித் பயங்கரமா கோவப்பட்டு இதுக்கு மேல இன்னொரு டைம் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வருமா அப்படிங்கிறா. இதை கேட்டு அவ ரொம்பவே ஆடி போயிடுறா. ஏன்னா அவளால இதை ஏத்துக்கவே முடியல. இந்த மார்னிங் டைமே இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது, நான் போய் பார்த்து தீருவேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பாக்குறான். அவர் ரொம்பவே சிரிச்சுட்டு ஹாப்பியா அவனை வெல்கம் பண்றாரு. அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவரும் இந்த தப்பை பண்ணல அப்படிங்கிறது தெரியும். பட் இவன் ரொம்ப கோவமா எச்சு பேசிட்டு ரொம்ப திமிரா பேசுறான். இதை ஏத்துக்க முடியாத தாத்தா பள்ளீர்னு ஒரு அறை விட்டு முதல்ல பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இதனால அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான். பின்னாடியே வர இஃப்கட்ட நீ எதுக்காக அந்த செக் கொடுத்த அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமா திட்டி விடுறாரு. ஃபெரித்துக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவன் ஏன் இப்படி அடிச்சீங்க, அவன்கிட்ட நார்மலா பேசியிருக்கலாம்ல, அவன் நிறைய கோபத்துல இருக்கான்னு சொல்லும்போது ஃபேமிலியே இல்லாம வளர்ந்த ஒரு வாழ்க்கையில அவன் நிம்மதி இல்லாம இருக்கான். அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இவங்க இன்னும் அதிகமான கோபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவன் முதல் நார்மல் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்ற விஷயங்களை அவன் புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணுவான். இப்ப என்ன பேசினாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், பரவாயில்ல மறுபடியும் அவன் திரும்ப வருவான், நான் பாத்துக்கிறேன்னு தாத்தா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில கேள்விகள் தாத்தா கேட்கிறாரு. சைரன் தான் உன் தலை ஃபுல்லா இருக்கா, அது மட்டும் இல்லாம உன் இதயத்திலையும் இதை நீ ஏத்துக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்ல தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, சைரன் அவ இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கா, அதனாலதான் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஆமா இப்போதைக்கு அவ ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால என் தலை ஃபுல்லா அவதான் இருக்கா,
பட் டியரும் என் மனசில் இருக்கா. ஆனால் நீ செய்றனுக்கு கொடுத்துருக்கிற இடம் ரொம்பவே ஸ்பெஷலானதுன்னு தாத்தா சொல்லும்போது எனக்கு என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, உங்களுக்கு, பாட்டிக்குன்னு ஏகப்பட்ட பேருக்கு என் மனசுல நிறைய இடம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்றான். அப்ப தாத்தா சொல்றது, உன் மனசுல நீ கொடுத்த அந்த ஸ்பெஷலான இடத்தோட காரணமா தான் அவ வாங்க வேண்டிய புல்லட்டை நீ வாங்கிக்கிட்ட. அந்த ஸ்பெஷல் பிளேஸ் காரணமா தான் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளுக்காக ஓடுன. இப்ப சொல்லு, உன் மனசுல உன் இதயத்துல எல்லா இடத்துலயும் அவதான் இருக்கான்னு தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஃபெரித். இப்படி தெளிவான ஒரு முடிவை 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்காத காரணத்தினாலதான் ஹாட்டிக்கும் நானும் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தோம். எது முக்கியங்கிறத நீ தான் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நான் அந்த தப்பான முடிவை எடுத்துக்கல அப்படின்னா ஹாட்டிக்க நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். நான் பண்ண தப்ப நீ திரும்ப பண்ணிடாத. டியர் உனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காதான். ஆனா உன் வாழ்க்கை ஃபுல்லா, உன் மனசு ஃபுல்லா உன்னோட ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிறது சேரன் மட்டும்தான். இதை நீ மறந்துடாத. இதை உன்னால மாத்தவும் முடியாது. புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே நைட் ஆக டியரோட ஃபேமிலியில இருந்து எல்லாரும் டின்னருக்காக வராங்க. ரெடி ஆகலான்னு ஃபெரித் சேரனோட ரூமுக்கு வருவான். ஆக்சுவலா ஃபெரித்தோட ட்ரெஸ்ஸஸ் சேரன் ரூம்ல தான் இன்னும் இருக்கு. நான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகும்போது, நான் உன்கிட்ட பேசணும், இது ஒர்க் அவுட் ஆகாது, நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டியர் இருக்கிற இடத்துல டியரோட கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ போற ஒரு வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்? இது சரிப்பட்டு வராது. நான் ஆன்ட்ட போயிடுறேன்னு சொல்றேன். அவன் அங்க வரமாட்டான். நான் இதை பாத்துக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழு, நீ எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க தான் போற, அதனால இது மாற போறது கிடையாது அப்படிங்கிறா. நீ என்ன மீன் பண்ற? நான் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தா நீ என்ன பண்ணுவ? என் கூட பழைய மாதிரி வாழ போறியா? என் கூட இந்த ரூம்ல நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இனிமேல் என் கூட இருப்பியா ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப நெருங்கி பக்கத்துல போறான். இது எதுக்குமே அவ ஆன்சர் பண்ணாம அமைதியா இருக்கா. இந்த நேரத்துல கீழே டியரோட ஃபேமிலி வந்துடுறாங்க. என்ன இன்னும் ஃபெரித்தக்காரன்னு டியரோட தாத்தா கேட்கும்போது, சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு அவ போவா. ஏன் நீ போற, யாராவது அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி குல்கன் போவா. பின்னாடியே இந்த டியரும் போறா. நம்ம முன்னாடி வாழ்ந்த மாதிரியே ஒரு வாழ்க்கையை இந்த ரூம்ல மறுபடியும் வாழ முடியும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? நான் கல்யாணம் பண்ண இருந்தா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறா. இப்படியே ரொம்ப க்ளோஸா போறான். பட் எதுக்குமே செய்யறதுனால ஆன்சர் பண்ண முடியல. ஃபெரித்த கூப்பிடலான்னு வந்தா அவனோட அம்மா இவங்க 2 பேர்த்தையும் பாத்துடுறாங்க. உடனே கீழே போயிடறப்போ அந்த இடத்துல டியர் வந்து நிக்கிறா. ஆக்சுவலா செய்யறன் தான் இந்த ரூம்ல இருக்கா. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கீழே போலாம், ஃபெரித் அந்த ரூம்ல இருப்பான்ல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கீழே போயிடுறாங்க. அந்த டைம்ல நார்மலாய் பேக் வந்த ஃபெரித், என்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்ப இதை பத்தி பேசாத, எனக்கு டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்னு அவன் விலகி போகும்போது, என்னால முடியும், நீ கல்யாணம் பண்ணலனா நான் உன் கூட சேர்ந்து வாழ்றேன், நம்ம மறுபடியும் பழையபடி வாழலாம் அப்படின்னு சொல்லி செய்யறேன்னு சொல்றா கண்ணீரோட. இதை எதிர்பார்க்காத ஃபெரித் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.